ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி குயிக்காக செய்கிற ஒரு குழம்பு பற்றி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் மஞ்சத்தூள் போட்டு எப்போதும் சிக்கன் வாஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா குட்டி குட்டி பீசஸாக தனித்தனியாக உதிர்ந்து இருக்கிற மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்பு இது 2 மினிட்ஸில் அழகாகவே ரெடி பண்ணிடலாம். ஒரே ரெசிபி தான், ஈஸியாக பண்ணிடலாம். பேச்சுலர் பசங்க கூட ஈஸியாக செய்யணுனாலும் செஞ்சிடலாம். ஒர்க்கிங் உமனும் ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு முதல்ல ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து நல்லா உரித்து வச்சுக்கோங்க. எப்போதுமே கறி குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டே காட்டும். இந்த குழம்போட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தேங்காய் பல் எடுத்து போட்டுக்கோங்க. சில்லாக உடச்சி போட்டுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு தேங்காவை ஒரு ட்ரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற ஐட்டம் சேர்த்திங்கன்னா நல்லா அரையும். இல்லைன்னா தேங்காய் வந்து பல்லாக சில டைம் சிலருக்கு குழம்புல மிதக்கிற மாதிரி தோணும். ட்ரில் பண்ணிட்டு அப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு ரெண்டையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா என்ன போட்டேன்னா பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அது கூட ஒரு துண்டு பட்டை சின்னதாக போட்டுக்கோங்க. பட்டை அதிகமாக சேர்த்தா நான்வெஜ்ஜோட குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்காது. அப்புறமா 3 பீஸ் ஏலக்காய் போட்டிருக்கிறேன். ஒரு 5 பீஸ் கிராம்பு போட்டிருக்கிறேன். அது கூட முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா வீட்டில் கொஞ்சமாக பொரிகளில் ஆட் பண்ணிக்கோங்க. அது குழம்போட திக்னஸை காட்டுறதுக்காண்டி மட்டும்தான். கொஞ்சமாக கசகசா சேர்த்துருக்கிறேன். இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி நல்ல தண்ணி கொஞ்சம் ட்ரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சிடணும். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் ஊற்றுனா நான்வெஜ்ஜோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்கும், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ப்ளஸ் சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுட்டு அதை போட்டுக்கோங்க. அது கூட தக்காளி கட் பண்ணி வச்சுருப்போல் அதை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் குழம்போட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டு கூடவே ஒரு மிளகாய் காரத்துக்கு தக்கன. நீங்கள் நிறைய காரம் சேர்ப்பீங்கன்னா 2 to 3 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் கம்மியான குவான்டிட்டி தான் குழம்பு பண்ணுறேன், அதனால எனக்கு ஒரு மிளகாவே போதுமானது. எப்போதுமே வெங்காயம் வதக்கும்போது சால்ட் ஆட் பண்ணி வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் சால்ட் ஆட் பண்ணுறது. சீக்கிரமாக ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணுறது வந்து சால்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரைஸஸை வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. முதலையே வத்தப்பொடி எல்லாமே போடாமல் ஃபஸ்ட்டு சிக்கனை எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வதக்குங்க. நல்லா பரட்டி விட்டு நல்லா இதுலேயே கொஞ்ச நேரம் ஹீட்லேயே நல்லா வதக்குங்க. போட்டு நல்லா சிக்கன் லைட்டாக கலர் மாறுறதே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சிக்கனை பொறுத்தளவுக்கு 10 மினிட்ஸ்லேயே நல்லாவே குக் ஆகிடும். அதனால் ஓவர் குக்கிங் தேவையில்லை தான். பட் நம்ம வதக்கிறதுலே நல்லாவே குக் ஆகிறது உங்களுக்கு விசிபிளாக பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதனால் நல்லா பரட்டி விட்டு நல்லா பரட்டி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வதக்கின அப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. வத்தப்பொடி அப்படின்னா தான் அதில் எல்லாத்துலேயும் நல்லா மசாலா வந்து பிடிக்கும். அதுக்காண்டி தான் வத்தப்பொடி இதோடு ஆட் பண்ணுறது. இப்போ பரட்டி விட்டு நல்ல சிக்கனை இதுலேயே ஆயிலே நல்லா வதக்குங்க. எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மல்லிப்பொடி எவ்வளோ தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். எனக்கு தேவையான அளவு நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் எப்போது குழம்புக்கு எவ்வளோ கூட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அதுக்கு தக்கன போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நல்லா வதக்கிட்டு ரொம்ப கீழே ஒட்டுற மாதிரி தோணுச்சுன்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு வெறுமனையாக இதை மட்டுமே மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 2 மட்டுமே வச்சுக்கிற மாதிரி நல்லா பரட்டுங்க. பரட்டிட்டு நம்ம தேங்காய் இது பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்குறோம்ல, தேங்காய் வெங்காயம் எல்லாம், அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சாதான் பச்சை வாசனை, அந்த தேங்காயோட ஸ்மெல் எல்லாமே மாறும். அதுக்காண்டி தான் பச்சை வாசனைன்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா புதினா, மல்லி இலைலாம் ஆட் பண்ணுங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.